ஜெர்மனியில் துணை பாதுகாப்பு அந்தஸ்து பெற்றவர்கள் தங்களது குடும்பத்தினரை அழைத்து வருவதற்கான உரிமையை அரசு கடந்த 2025ஆம் ஆண்டு இடைநிறுத்தம் செய்தது. உள்நாட்டு விவகாரத்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் டோப்ரிண்ட் அறிமுகப்படுத்திய இந்த கடுமையான புலம்பெயர்வு கொள்கை தற்போது ஒரு வருடத்தை நிறைவு செய்துள்ளது. இந்த தடையின் செயல்திறன் குறித்து மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீட்டில் கலவையான முடிவுகளே கிடைத்துள்ளன. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் குடும்ப இணைப்புக்கான விசா வழங்கலில் பெரிய சரிவு ஏற்படவில்லை. 2026ஆம் ஆண்டு ஜூன் வரை குடும்ப உறுப்பினர்களுக்கு சுமார் 63,200 விசாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. இது கட்டுப்பாடுகள் வருவதற்கு முந்தைய ஆண்டான 2024 இருந்த 1,20,000 விசாக்களுடன் ஒப்பிடும்போது அமைப்பு ரீதியாக சில மாற்றங்களை காட்டுகிறது. இருப்பினும் சிரியா மற்றும் ஆப்கானிஸ்தானை சேர்ந்தவர்கள் மத்தியில் விசா வழங்கல் பாதியாக குறைந்துள்ளது. 2024ஆம் ஆண்டு இந்த நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்ட 28,000 விசாக்கள் 2026 ஜூன் நிலவரப்படி 6,900 குறைந்துள்ளன. குறிப்பிட்ட இந்த தரப்பினர் மீதான பாதிப்பு மிகவும் கடுமையானதாக உள்ளது. மிகவும் இக்கட்டான சூழலில் இருப்பவர்களுக்காக அறிவிக்கப்பட்ட விதிவிலக்குகள் நடைமுறையில் தோல்வியடைந்துள்ளன. சுமார் 4,800 பேர் விண்ணப்பித்ததில் மே 2026ஆம் ஆண்டு வரை வெறும் 7 பேருக்கு மட்டுமே விசாக்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதில் 5 விசாக்கள் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பின்னரே கிடைத்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மனித உரிமை அமைப்புகள் இந்த நடைமுறையை குடும்பங்களை அழிக்கும் சட்டம் என்று கடுமையாக விமர்சித்துள்ளன. சட்டப்பூர்வமான வழிகளில் விசா பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதால் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றங்களை நாடுவதை தவிர வேறு வழியில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. குடும்ப இணைப்பு தடை நீக்கப்படாத பட்சத்தில் சட்டப்பூர்வமான பாதைகள் அடைக்கப்படுவதால் மக்கள் சட்டவிரோத வழிகளில் நாட்டை அடைய முயற்சிக்கும் அபாயம் அதிகரித்துள்ளதாக குடியேற்ற ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். 2027 ஜூலை வரை இந்த தடை அமுலில் இருக்கும் நிலையில் அரசின் இந்த இறுக்கமான கொள்கை தொடர்ந்து விவாதத்திற்கு உள்ளாகியுள்ளது.